ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமையால்ஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி. க்ரீன் சட்னி தான். கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இது. எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி இது. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ் இது. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டு ஃபுல்லாகவே உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 பூண்டு பல் இருக்குது. ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. நல்லா கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இலையாக எடுக்காமல் நான் கொஞ்சம் அந்த காம்பெல்லாம் கூட சேர்த்து எடுத்திருக்கேன். அந்த ஸ்டெம்முலையும் நமக்கு சத்து இருக்கிறதுனால அந்த காம்போடு சேர்த்து தான் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். நான் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைனா சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி கூட எடுத்துக்கலாம், சின்ன தேங்காயாக இருந்தால். இல்லைனா ஒரு 2 சில்லு அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு கடாயில். நான் அதில் கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறமா ஜீரகத்தை போட்டுடுறேன். ஜீரகம் கருகிராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஜீரகத்துக்கு அப்புறமா நம்ம பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இது ரொம்ப நம்ம எல்லாத்தையும் வதக்க போகிறதில்ல, லேசாக நம்ம வதக்கினா போதும். ஒரு 2 மினிட்ஸு எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து அந்த ஷார்ட் ஆகிறது அது ஆனால் போதும். இப்போ நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயமும் அந்த கலர் மாறினா போதும், லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் செய்கிற அளவு ஒரு 4லேருந்து 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா இன்னொரு சட்னி இருக்குது, இல்லை சாம்பார் ஏதோ இருக்குது அப்படின்னா இது இன்னும் கூட 2 பேர் கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். கழுவி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். அதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் வதக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம வதக்க வேண்டாம். ரொம்ப பிளாக் கலர் ஆகிற மாதிரிலாம் நான் கொத்தமல்லியை வதக்க போகிறதில்ல. லைட்டாக அது சுருங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். 2 மினிட்ஸ் தான் இது எல்லா பொருளையும் சேர்த்து வதக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த பொருளெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வதக்கி விட்டுட்டு செஞ்சிடலாம் இந்த சட்னியை. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவலையும் உப்பையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே தேங்காய் இருந்தால் போதும். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் வதங்கவும் தேவையில்லை. அந்த பச்சை தேங்காயாக நம்ம அரைச்சி சாப்பிட்றது அந்த டேஸ்ட்டு கூட நம்ம ஹெல்த்துக்கு கூட நல்லது. ஜஸ்ட் நான் கிண்டி விட்றேன் அந்த சூட்டில், அவ்வளோதான். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம புளியோ தக்காளியோ எதுவுமே சேர்க்கலை இதில். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆறின பிறகு நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இது இப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னாலும் தாளித்து கொட்டிக்கலாம். இல்லை டயட் கான்சியஸாக இருக்கும், ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளித்து கொட்ட தேவையில்லை. இல்லை இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் ஜாஸ்தியாக டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கொஞ்சம் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இது மாதிரி தாளித்து, நல்லெண்ணெயில் நான் தாளிச்சிருக்கேன். அது மாதிரி ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வதக்கும்போது எல்லாத்தையுமே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வதக்கி விடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல க்ரீனாக ஒரு சூப்பரான சட்னி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.